அதிகாரம் 8. நமக்கு சமானர்களிடம் நாம் காட்டக்கூடிய நற்குணங்களும் துர்க்குணங்களும். இனி நமது குடும்பத்துள்ளும் வெளியிலும் உள்ள ஜனங்களோடு நமது சம்பந்தங்களை ஒழுங்குடனும் சந்தோஷம் உண்டாக்கும்படிக்கும் செய்து கொள்வதற்கு நம்மை நாற்புறத்திலும் சூழ்ந்திருக்கும் நமக்கு சமானமான மனிதர்களிடம் நாம் பழகும்போது எவ்வித நற்குணங்களை உத்தேசித்து பின்பற்றி விருத்தி செய்து கொள்ள வேண்டும், எவ்வித துர்க்குணங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று யோசிப்போம். முதலில் குடும்பத்தை சேர்ந்த நற்குணங்கள் துர்க்குணங்களை விசாரிப்போம். ஏனெனில் அவைகளே முதன்மையானவைகள். சகல குடும்ப தர்மங்களும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிற பரிசுத்தியும் சந்தோஷம் நிறைந்த குடும்பங்கள் சேமம் பொருந்திய நாட்டிற்கும் மிகுந்த சேமம் கீர்த்திகளையுடைய ஜாதியருக்கும் அஸ்திவாரங்களாகின்றன. பெற்றோருக்கும் புத்திரருக்கும் உள்ள சம்பந்தங்களின் என்னவை என என்று நாம் அறிந்தோம். இப்பொழுது ஸ்திரீ புருஷர் சகோதர சகோதரிகள் இவர்களுக்குள் நிலை பெற வேண்டிய சம்பந்தம் யாதென விசாரிப்போம். இந்து புஸ்தகங்களில் ஸ்திரீ புருஷர்கள் இருவரையும் சேர்க்க வேண்டிய அன்பை பற்றிய கதைகள் நிரம்பியிருக்கின்றன. மனு கூறுகிறதாவது, புருஷனும் ஸ்திரீயும் ஒருவரே தவிர இருவர் அன்று என்றே ஆகும். அன்பு அவ்விருவரையும் ஒன்றாக்குகின்றன. புருஷனிடத்தில் இவ்வளவு அன்பு ஸ்திரீயை ரசிப்பதற்கும் இரக்கம் பாராட்டுவதுமாய் இருக்க வேண்டும். ஸ்திரீயின் இடத்தில் புருஷனுக்கு தனிவதும் பிரீதி பக்தி இவற்றை அவனிடம் பாராட்டுவதுமாய் இருத்தல் வேண்டும். ஆதலால் இவ்விருவருக்குள் பரஸ்பரம் மரண பந்தியம் நிற்க வேண்டிய ஆதலினால் இவ்விருவருக்குள்ளும் பரஸ்பராக மரண பந்தியம் நிற்க வேண்டும். ஸ்ரீ ராமச்சந்திரனும் சீதையுமே ஸ்திரீ புருஷர்களுக்கு பிரமாணமாகிய உதாரணம். அவ்விருவரும் உலக வாழ்க்கையின் சகல சுகங்களையும் சேர்ந்தே அனுபவித்தார்கள். அவ்விதமே துக்கங்களையும் சேர்ந்தே அனுபவித்தார்கள். எவ்வித சங்கடத்திலும் இருவருமே யோசனை செய்து கொண்டு கஷ்டங்களை இருவருமே சேர்ந்து அனுபவித்து வந்தார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் களப்பற்ற ஆனந்தத்தை அனுபவிப்பதை காண்கிறோம். ராஜகுமாரனும் ராஜபுத்திரியுமாய் பொழுதுள்ள அளவும் பரமானந்தத்தில் மூழ்கி வந்தார்கள். பின் ராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகம் சமைத்த போது இருவரும் விரதமாதிகளை சேர்ந்து அனுஷ்டிக்க காண்கிறோம். கடைசியில் வனவாச தண்டனையை முதலில் கேள்விப்பட்ட பொழுது சீதை லட்சியம் இல்லாமல் அதை கிரகித்தாள். அவள் கருத்து புருஷன் சமீபத்தில் இருக்க வேண்டும் என்பது மட்டும். ஆதலால் அவன் எங்கு சென்றாலும் தானும் அங்கு செல்லலாம் என எண்ணம் கொண்டாள். அவள் இத்தருணத்தில் கூறியதாவது, எனது இருதயம் முழுவதுமே முன்னுடையது அன்றோ, அஃது வேறொருவரையும் அறியாது. உன்னையே அடக்கலமாய் உடையது. நீ கைவிடில் மரணமடைய உறுதி கொண்டது. காட்டில் உள்ள முட்கள் எனக்கு மிருதுவான பஞ்சு போன்றிருக்கும். தூசி சந்தன பொடியாகும். புல் போர்வையாகவும் என்னுடைய புருஷனாகிய நீ மட்டும் அண்டையில் இருப்பாளாகில், ஓ ராமா, உனது சந்நிதியே சொர்க்கம். நீ அப்பார் சென்றால் அதுவே நரகம் என்றேயாம். சீதையை வீட்டிலே இருத்த வேண்டுமென்று ராமன் வாதாடும் பொழுது அவள் நெஞ்சம் தளர்ந்தது. பின் அவளும் கூட வரலாம் என ராமன் கூறிய பொழுது மிகுந்த சந்தோஷத்துடன் அவள் தன்னுயர்ந்த ஆடைகள், விலையற்ற ஆபரணங்கள் இவற்றை தன் தாதிற்கு கூசாமல் அளிப்பதையும், ஸ்திரீகள் பிரியம் வைத்திருக்கும் சகல பதார்த்தங்களையும் சுலமாய் சற்றேனும் வருத்தமின்றி காணலாம். அவள் நாட்டை விட்டு சென்ற பொழுதும் நாயகனை விட்டகலாத பாக்கியம் தனக்கு கிடைத்ததென மகிழ்வு கொண்டாள் என்றோ. காட்டிற்கு சென்ற பொழுது இரவும் பகலும் ராமன் அருகில் இருப்பதால் வன பூமிகளில் ராஜரீகத்தின் கௌரவம் மகிமை இவற்றை இழந்தோம் என்ற விசாரமின்றி ஒரு சிறுமி போல் விளையாடி கொண்டிருந்தாள் என்று கூறப்படுகின்றன. இவ்வளவு சந்தோஷமும் விளையாட்டும் உடையவளாயினும் அவள் மிகுந்த யோசனையுடையவள் அன்றோ. தண்டகாரண்யத்தில் பிராந்தியங்களுக்கு சமீபித்த பொழுது தன் புருஷனுக்கு மிகுந்த ஆழ்ந்த வசனங்களால் தக்க புத்திமதிகளை கூறினாள். பிற்பாடு அவளை மகா ராட்சசனாகிய ராவணன் எடுத்து சென்ற பொழுது புருஷனாகிய ராமன் விடாது தேடி, ஓ சீதா, சீதா, நீ எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறாயோ அல்லது என்னுடன் விளையாடுகின்றாயோ? ஐயோ, வந்துவிடு,
இவ்வித விளையாட்டு எனக்கு மரணமாய் இருக்கிறது என்று நொந்து அழுதாள். இவன் இவ்விதம் அலைந்து தேடி வரும் பொழுதெல்லாம் சீதையோ ராவணனிடம் அகப்பட்டு ராமனை மறந்துவிடும்படி செய்துவிடக்கூடிய கணக்கற்ற தூண்டுதலுக்குள்ளாகி பல கொடுமைகள் பிதி இவற்றை அனுபவித்தாள். ஆயினும் இவற்றுக்கெல்லாம் அசையாதவளாகி தன் பதி விரத தன்மையை காப்பாற்றி வந்தாள். அன்றியும் யான் ஒரே புருஷனுக்கு வசப்பட்டவள், அவனுக்கு என்னாலும் துரோகம் செய்யேன். திரவிய முதலவற்றால் என்னை நீ ஏமாற்றி விடுவது முடியாது. சூரியனது கிரகங்கள் அவனுக்கே சொந்தமானவை போல் யானும் ராகவனையே சேர்ந்தவள் என்று சீதை கூறினாள். மரணத்துக்கு அதிபதியான யம தர்ம ராஜனிடமிருந்து தன் கணவனை மீட்டவளான சாவித்திரியின் சரித்திரத்தை கேளுங்கள். மதுரா தேசத்தின் அதிபதியாகிய அசுவபதி என்பவன் வெகுகாலம் தேவர்களை வணங்கி ஒரு புத்திரியை பெற்றான். அவளுக்கு சாவித்திரி என்று பெயரிட்டார்கள். பசும்பொன் போன்ற அழகிய மேனியும் மல்லிகை இனது நறுமணமும் அவளுக்கு இருந்தன. நாட்டில் உள்ள ஜனங்கள் யாவரும் தன் புண்ணிய வசத்தால் தம் மத்தியில் தோன்றிய காட்சி தரும் தேவதையாக அவளை பாவித்தனர். அவளுக்கு தக்க வயது வந்தவுடன் பிதா அவளை பார்த்து, நீ உனக்கு தக்க பர்தாவை தேடி குறிப்பிட்டுக்கொள் என்று குறிப்பிட்டார். உடனே சகல ராஜ்ய பரிவாரங்களாலும் சூழலப்பட்டு பர்தாவை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு சஞ்சாரம் செய்தாள். பின் அநேக மாசங்கள் கழிந்த பிறகு திரும்பி தனது நகரம் வந்து சேர்ந்தாள். அப்பொழுது நாரத பகவானும் தன் பிதாவுடன் வீற்றிருக்க கண்டு சாளுவ தேசங்களுக்கு அதிபதியாக சிவ்மத்யேசே என்பவரால் தன் சத்ருக்களால் ராஜ்யத்தை விட்டு துரத்தப்பட்டு மூப்படைந்து கண்ணிழந்து காட்டில் வந்து சேர்ந்து தபசியாய் காலங்கழித்து வருகிறார் என்றும் அவருடைய குமாரன் சத்தியவான் என்பவரையே யான் நாயகனாக குறிப்பிட்டிருக்கிறேன் என்றும் வெளியிட்டாள். அப்பொழுது நாரதர் இதை கேட்டு, ஐயோ அரசனே, குழந்தை சாவித்திரி இந்த விஷயத்தில் மோசம் போனால் என கூற, உடனே அரசன் நாரதரை பார்த்து, ஐயா, சத்தியவான் என்பவன் சாவித்திரிக்கு தக்க கணவன் அல்லவோ? மனது சரீரம் இவற்றில் பலகினனோ? ஷெமை தைரியம் முதலிய குணங்களில் குறைவுள்ளவனோ என வினவினார். அதற்கு நாரதரும், இல்லை, இவற்றில் ஒன்றிலும் அவன் குறைவுள்ளவன் அன்று. சத்தியவான் சூரியனைப் போல் பலம் தேஜஸ் உள்ளவன், நந்தி தேவரை போல் தயாலு, சிபி சக்கரவர்த்தியை போல் நீதியுள்ளவன், யயாதியை போல் மாட்சிமை பெற்றவன், சந்திரனை போல் அழகுள்ளவன். ஆயினும் இந்நற்குண வைசரிய முழுமையும் இன்னும் 1 வருஷத்தில் போய்விடும். சத்தியவானுக்கு ஆயுள் மிக சொற்பமே மிகுந்திருக்கின்றது என்று கூறினார். இதை கேட்டு இருதயத்தில் மிகுந்த துக்கம் குடிக்கொண்டவளாயினும் சாவித்திரி தைரியத்துடன், ஒரே ஒரு தடவைதான் ஒருவன் எதையும் தியாகம் செய்து கொள்ளக்கூடும். அப்படியே நானும் சத்தியவானை வரித்து கொள்ள எண்ணி நிச்சயம் செய்துவிட்டபடியால் இனி வேறொரு நாயகனை நான் கோரிக்கொள்ளல் அமையாது என கூற, இதை கேட்டு நாரத பகவானும் அரசனை பார்த்து, ஓ அரசனே, உன் குமாரி சலியாமல் இருப்பதால் இவ்விவாகத்திற்கு நான் ஆசீர்வாதம் தந்தேன் என்றார். பிறகு விரைவுடன் செல்லத்தக்க தூதரை மத்திய தேசத்து ராஜாத்திடம் அனுப்பப்பட்டார்கள். அங்கிருந்து அவர்களும் திரும்பி அஸ்வபதி மகாராஜனிடம் வந்து சேர்ந்து, அஸ்வபதி ராஜன் ஆகிய உம்முடன் சம்மதம் செய்ய தான் முன்னமே கோரியிருந்தவர் என்றும், ஆயினும் தனது தற்காலத்தில் ஈனஸ்திதியில் உம்மை எவ்வாறு பெண் கேட்பதென்றிருந்ததாகவும், இப்பொழுது சௌபாக்கியவதியாகிய சாவித்திரியே அவர்களுடைய குடிபுக துணிந்தமையால் சாட்சாத் லட்சுமியே தங்களுடைய புராதான குடும்பத்திற்கு பழையபடியே வருகிறதாய் பாவிப்பதாயும் தெரிவிக்க அச்சசேனராஜன் சொன்னார் என்று கூறினார்கள். பிறகு விவாகமும் கிரமமாய் நடந்தது. சாவித்திரி மிகுந்த சந்தோஷத்துடன் தனது மாளிகையை விட்டு காட்டில் தலைக்குடிலுக்கு சென்றாள். அங்கு தனது மூப்படைந்த மாமன் மாமிக்கு மிக சிரத்தையுடன் பணிவிடை செய்பவளாகி அவர்களுடைய வேண்டுகோளையும் நிறைவேற்றி வருபவளாகி குடும்ப தொழில்கள் சகலத்தையும் செய்வதில் சந்தோஷம் கொண்டு தனது வணக்கம் பொருந்திய நடத்தையாலும் மிருதுவான வசனங்களாலும் புருஷனது இருதயத்தை வசப்படுத்தினாள். இவ்விதம் சகல சந்தோஷங்களையும் அடைந்து வரும் பொழுதும் நாரதர் முன் சொன்ன வார்த்தையால் வருவது தெரிந்து கொண்டு மனதில் மட்டும் இரகசியமாய் பெருங்கவலை
ஒளிந்தவளாய் இருந்தாள். அவர் கூறிய விஷயத்திற்கு நாட்களை மிகவும் கவனத்துடன் எண்ணிக்கொண்டு வந்தாள். கடைசியில் சத்தியவான் மரணமடைவதற்கு ஏற்பட்டிருந்த காலத்திற்கு இன்னும் 4 நாளே மிச்சமான சமயம் வந்து சேர்ந்தது. அப்போது ஸ்தோத்திர விரதாதிகளால் தேவர்களின் சகாயம் பெற தீர்மானித்தாள். முதல் 3 நாளும் உபவாசம் செய்தால் ஒரு துளி ஜலமும் உட்கொள்ளவில்லை. குறிப்பிட்ட 4ஆம் நாளில் அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை நிறைவேற்றி கொண்டு பெரியோர்களாகிய மாமன் மாமியின் பாதங்களை பணிந்தாள். பிறகு அவ்வனத்திலிருந்த தபோ அனந்தனர்கள் சகலரும் அன்று அவ்விடம் வந்து சாவித்திரியை பார்த்து, நீ வைதவ்ய துக்கத்தை எப்பொழுதும் அடையாமல் இருப்பதாகவென ஆசீர்வதித்து சென்றனர். பிறகு சத்தியவான் வழக்கம்போல் காட்டிற்குள்ளே வேலைக்கு கோடாரி எடுத்துக்கொண்டு செல்லும் சமயம் வந்தபொழுது அவள் தன் மனதை தைரியப்படுத்தி கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள். அவன் அதை கண்டு ஆச்சரியமடைந்து, ஏன் நீ ஒரு நாளும் என்னோடு வராமல் இன்று வர முயலுவதென என்று அவளை வினவினான். அதற்கு, இன்று மட்டும் நான் உன்னுடன் வருவதற்கு விரும்பினேன் என கூறினாள். பின்பு இருவரும் சென்றார்கள். வழியில் பர்வதங்கள், ஜல பிரவாகங்கள், செடி கொடி விருஷங்கள், மிருகங்கள், பட்சிகள் இவைகளின் காட்சிகளை கண்டு ஆனந்தித்தார்கள். பிறகு சத்தியவான் முதலில் தனது வேலையை செய்ய ஆரம்பித்தான். காய்கனிகளால் தன் மூட்டையை நிரப்பிக்கொண்டு பின் விறகுக்காக உலர்ந்த கட்டைகளை வெட்டினான். அப்போது திடீரென அவனுக்கு ஓர் மயக்கம் உண்டாய் தலை மிக நோவடைந்தது. அவன் இதை சாவித்திரிக்கு கூறி பூமியில் படுத்து கொண்டான். சாவித்திரியும் உடனே அவன் தலையை தன் மடி மீது வைத்து பூமியில் உட்கார்ந்து கொண்டு நெஞ்சம் புழுங்கி தான் இன்னதென அறியாத வருவதை எதிர்பார்த்து நின்றாள். அப்போது இருந்தால் போலிருந்து ஒரு கம்பீரமும் பயங்கரமும் பொருந்திய ரூபம், கரு நிறமுடையதாயினும் மிகுந்த காந்தி பொருந்தியதும் செவ்வாடை தரித்ததுமாய் அவள் முன் தோன்றி குறிப்பாய் மிகுந்த பளபளப்புடைய தன் திருஷ்டியை சத்தியவான் மீது நாட்டுவதை கண்டாள். உடனே அவள் தன் புருஷனை தலையை மெதுவாய் பூமியில் வைத்துவிட்டு எழுந்து நின்று அவ்வுருவத்தை வணங்கினாள். அதற்கு அந்த உருவம், சத்தியவானது நாட்கள் இன்றோடு முடிந்தன. நான் மரண அதிபதியாகிய யமன். சத்தியவான் மிக நற்குணசாலியாகையால் எனது தூதர்களை அனுப்பாமல் யானே அவனை கொண்டு போக வந்தேன் என்றது. உடனே அஃது சத்தியமானது சூட்சும சரீரத்தை அவனது மாம்ச சரீரத்தினின்று வேறுபடுத்தி கிரகித்து கொண்டு தென் திசை நோக்கி சென்றது. சாவித்திரியும் பின்தொடர்ந்தாள். அதை கண்டு யமனும், ஓ சாவித்திரி, நில்லு, திரும்பி சென்று உன் நாயகனது உத்திரைக்கிரியைகளை நிறைவேற்றுவாயாக. நீ செய்ய வேண்டிய சகல கடமைகளையும் முடிந்துவிட்டன. மனிதர் செல்லக்கூடிய வரை உனது நாயகனை கைவிடாது பின் சென்று வந்திருக்கின்றன என்றார். சாவித்திரி, ஐயோ, எனது நாயகன் செல்லும் இடமெல்லாம் யானும் செல்வேன். இதுவே என்றோ ஸ்திரீ புருஷர்களுக்கு ஏற்பட்ட சாஸ்வதமான தர்மம். நான் எனது நாயகனை பிரீதோரிடம் செல்லாத மனதுடன் நேசித்து வந்திருப்பது வாஸ்தவமாயின், என் மூத்தோர்களுக்கு மிகுந்த பக்தியுடன் பணிவிடை செய்து வந்திருப்பது உண்மையாகில், தபோ விரதங்களில் ஏதேனும் சக்தி இருக்குமாயில், ஓ யமனே, உனது கிருபையால் எனது சஞ்சாரத்திற்கு ஒரு தடையும் வராமல் இருக்கட்டும் என்றாள். பின்னும் ஒரு சிறு குழந்தை போல் வஞ்சகமற்று தன் பெரியோரிடம் கேட்டதும் தனது சுத்தமான இருதயத்தில் தோன்றியதுமான தர்மத்தை எடுத்து கூறத் தொடங்கி, ஐயா, வெகுகாலம் சிரத்தையுடன் பணிவிடை செய்து கிரக கிருத்தியத்தை அனுஷ்டித்து இஞ்ஞானத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதித்தேன். மிக கஷ்டப்பட்டு சம்பாதித்த வேற்றின் பலனாகிய விவித சஞ்சாரத்தை தயவுடன் தடை செய்யாதேயும் என அதற்கு யமன், ஓ சாவித்திரி, நீ புத்தியும் யுக்தியும் உடையவளாய் இருக்கின்றனையே. உன் வசனங்கள் மிகவும் இன்பம் பயக்கின்றன. ஆதலால் உன் கணவன் பிராணனை தவிர வேறு எதை நீ கேட்பினும் நான் அதை உனக்கு தருவேன் என்றனர். ஆனால் என் கணவருடைய பிதா ஆகிய மகாராஜன் கண்ணிழந்தவராய் இருட்டிலே வசிக்கிறார். நின் கிருபையால் அவரது கண்கள் வெளிச்சத்தை காணட்டும் என்றனர். அதற்கு யமன், பூலோக பெண்களில் சிறந்த வளக்கூடியவளே, நீ கேட்ட வரத்தை கொடுத்தேன். இப்போது நீ திரும்பி செல். உலகிலே வெகுவாய் அலைந்து அலுப்படைந்த நீ பாலும் மரண லோகத்திலும் அனுப்ப வேண்டாம்.
மரலோகத்திலும் துன்பப்பட வேண்டாம் என்றனர். அதற்கு சாவித்திரியும், அதோ நிற்கும் எனது கணவர் எங்கு செல்வாரோ அங்கு நானும் செல்ல வேண்டுமென்றோ? சத்துக்களின் சகவாசம் விசேஷ பலனுடையது. ஓ மரணத்திற்கு அதிபதியே, போன்ற பெரியோனை அடுத்து வசிப்பது வீண் போகாது. இவ்வித வாசம் நற்பலன்களை தரும் என்பதற்கு சந்தேகம் உண்டோ என்றனர். அப்போது யமன், ஓ ஒப்பற்ற பெண்மணியே, இன்னும் ஒரு வரத்தையும் பெற்றுக்கொள். உன் கணவன் ஆயிலை மாத்திரையும் கேளாதே என. அப்படியானால் மிருத்திர யுகங்களுக்கெல்லாம் அதிபதியே, என் கணவனது பிதாவுக்கு அவரிடம் இருந்து துஷ்டர்களால் பிடுங்கப்பட்ட ராஜ்யம் பழையபடி திரும்ப கிடைக்கட்டும் என. யமன் அப்படியே எவன் தனது ராஜ்யத்தை அடைவானாக. அதில் அவன் ராஜ்யபாரமும் தாங்குவான். நீ இனி திரும்பி செல்வாய் பெண்மணி என்றனர். அவள் பின்னும் மதுர வசனங்களையும் தேன் கலந்த ஸ்தோத்திரங்களையும் பொழிந்து கொண்டே யமதர்மராஜனை பின்தொடர்ந்து சென்று தன் பிதாவுக்கு 100 புத்திரர்களும் தனக்கு 100 புத்திரர்களும் வேண்டுமென்னும் இவ்விரு வரத்தையும் பெற்றுக்கொண்டாள். கடைசியாக 4ஆம் வரம் அளிக்கப்பட்ட பொழுது சாவித்திரி தர்ம வாழ்க்கையும் அவரவர்க்கேற்ப வர்ணாசிரம கடமைகளையும் தவறாத நிறைவேற்றி முடிப்பதையும் பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பித்தனர். முடிவில் யமனும் அவளது ஞானம், வசன சாதுரியம் முதலியவைகளை கண்டு வியப்படைந்து இன்னும் ஒரு வரத்தை அவளுக்கு இருந்தார். சாவித்திரியும் இதை கண்டு தனக்கு யமன் 100 புத்திரங்களை அளித்திருக்கிறார், ஆதலால் தன் கணவனை தவிர அப்புத்திரர்களுக்கு வேறு பிதா ஏற்படி தர்மம் பாழாகும், ஆதலால் தன் கணவனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். இவ்விதம் புருஷனிடம் விசுவாசமுள்ள பத்தினி தன் கணவனை மரணத்தில் நின்று மீட்டு தன் குடும்பத்திற்கு ஐஸ்வர்யம், சேமம், தீர்க்காயுள் இவற்றை சம்பாதித்துக் கொண்டாள். மரணத்துக்கு அதிபதியாக யமனும் பதிவிரதையின் விசுவாசம் உள்ள அன்புக்கு முன்னிற்க மாட்டாது அவ ஜெயம் அடைந்தனர்.